Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தினரை மேடைக்கு அழைக்கிறோம். ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஆட்டோபயோகிராஃபியை நம்ம எல்லாரும் பார்க்க காத்திருக்கோம். அவருக்கு இவ்வளோ சப்போர்ட்டையும் உறுதுணையாக இருந்த ஆதரவையும் ஆறுதலையும் கொடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த படைப்பிற்காக கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். அம்மா அப்பா கூப்பிட்டு பேச வைக்கல அப்படின்னா அவங்களால பேச முடியாது எனக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் எனக்கே இந்த மற்ற படத்துலலாம் அவங்க ஏதாவது பேசுவேன், இந்த படத்தில் பேச முடியாத ஒரு மாதிரி இருக்கு மனநிலை. கூப்பிட முடியாது, பேச முடியல எனக்கு. அதனால தான் அம்மா அப்பாவை வந்து அப்படியே வச்சுருந்தேன். ரொம்ப நன்றி எனக்கு அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா மெயின் காரணம் என்னென்னா, நான் இப்போ சின்ன வயசில் நான் என்ன பண்ணாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணாலும் மற்றவங்க பாராட்டுதல் மூலமாக அவங்க மன்னிச்சு விட்டுதாங்க. பட் அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரில. இந்த கதைகளை நான் சொல்வது மூலமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் குடும்பத்துக்கு உடன்பாடு இருக்கான்னு தெரில. பட் ஊரும் உலகமும் சமூகமும் பாராட்டுறதை பார்த்துட்டு இவன் ஏதோ நல்லது தான், இவன் ஏதோ கரெக்டு தான் போல இருக்குது அப்படின்னு நம்பி தான் இந்த சமூகம் கொடுக்குற பாராட்டின் அடிப்படையில் தான் என்னை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தால் இவங்க பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. அதனால் எப்போவுமே ரொம்ப அம்மா அப்பாவுக்கு இந்த ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க நான் இந்த 4வது படத்தை இவ்வளோ போய் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் அம்மா அப்பா நான் மேடையில் ஏற்றிருக்கேன். அது காரணம் இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் தான் இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த மக்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் என்னோடய நடிகர்கள் பொன்வேல், ராகுல் எடுத்து மேலே கூப்பிடுறேன். அதே மாதிரி என்னுடைய ஒட்டுமொத்த நடிகர்களையும் வந்து மேலே வர சொல்கிறேன். ஏன்னா இதே மாதிரி இதெல்லாம் இந்த கதையை சொல்லி நிகிலா அமல், கலையரசன், திவ்யா, பத்மன் எல்லாருமே பிள்ளைங்க மேலே வாங்க, பிள்ளைங்க எல்லாருமே கிளம்பி வாங்க. இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. நல்லா தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையை சூஸ் பண்ணும்போது இந்த கதையை வந்து 30 வருஷமாக நடந்த ஒரு துயரம், அந்த துயரத்தை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அந்த துயரத்துக்குள்ளே சில ஆட்களை அடாப்ட் பண்ண போகிறோம். அந்த ஆட்களில் அந்த துயரத்தில் சம்மந்தப்பட்ட இது நிறைய பேர் இந்த கதையில் ஒரிஜினலாக சம்மந்தப்பட்ட ஆட்களே இருக்காங்க. அவங்க மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை நான் திருப்பி போய் அவங்கள்ட்ட போய் நின்று ஞாபகப்படுத்தி நீங்கள் அன்னைக்கு எப்படி நடந்துச்சு அதை தான் நம்ம திருப்பி பண்ணப்போன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பெரிய ஷாக் இருந்துச்சு. அது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் திருப்பி மெனக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி எனக்கு இதுதான் படம், இதுதான் கதை, அதை தான் திருப்பி எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி அதிர்ச்சி இருந்துச்சு. இது எப்படி படமாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பி மிகப்பெரிய உழைப்பை போட்டாங்க. ஏன்னா நான் ஒரு கிரியேட்டராக, ஒரு ரைட்டராக ஒரு பழைய விஷயத்தை நோக்கி என்னோடய கிராஃப்டில் என்னோடய மைண்ட் செட்டில் போகிறது வேறு விஷயம். அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வேறு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அவங்கள திருப்பி கட்டாயப்படுத்தி அதே வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை திருப்பி வாழ வச்சு இதெல்லாம் பண்ணால் தான் இது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நடிக்க வச்சேன். பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா திருப்பி அதே மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்த்து பயந்தோமோ 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயத்தெல்லாம் சினிமாவை எடுக்கிறதுக்காக திருப்பி அதையே பண்ண சொன்னேன். அவங்க எனக்காக என்னையும் நம்பி மட்டுமே பண்ணாங்க. சொன்னார்ல, இந்த லாரி மேலே டாப்பில் உட்காந்து போகிறதுங்கிறது இன்னைக்கு முடியாத காரியம். நான் போசனோடனே எல்லோரும் ஏறி மேலே உட்காந்துருந்தாங்க. நிறைய ஷாட் எடுத்தோம், லாங் ரோட்டில் போய்கிட்டே எடுத்தோம். ரோட்டில் 50 பேர் மேலே டாப்பில் லோடுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பயம் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே எனக்காக பண்ணத விஷயத்தை பார்த்து எதுவுமே தப்பு நடக்காது அப்படின்னு பிலீவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் வந்து சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த வாழையில் நான் எனக்கு பயமே வந்து இது எடுப்பான்னு இல்லை, இதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் என் மக்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பயம் மட்டும் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த படத்தை. ஏன்னா அந்த பயம் உச்சக்கட்ட பயமாக இருந்துச்சு எனக்கு. ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி எதுவுமே ஆகாமல் இருந்ததுக்காக இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இயற்கை எங்கள் வேதனையை புரிந்து கொண்டது, இயற்கை எங்களோட வழியை புரிந்து கொண்டது. அதனால தான் ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்லாம் எடுத்தேன், ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட்லாம் பண்ண சொன்னேன், ரொம்ப ரிஸ்க்கான சில விஷயங்கள் ரொம்ப இஷ்டப்படி எடுத்தேன். அதுக்கு எல்லாமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. இந்த டீமோட மேனேஜர்ஸ் வெங்கட் எல்லாமே டீம் மொத்தமாக வாங்க சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்து இங்கே பேர் வரமாட்டேங்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த வாழை ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்றேன் அப்படின்னா, ரொம்ப சின்ன படமாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சார் இது பெரிய படம் சார், இது பெரிய படம் சார்னு சொல்லி
ஃபஸ்ட் நாள்லேருந்து வெங்கட்லாம் வந்து இது பெரிய படம் சார். எல்லாருமே நீங்கள் என்ன சார் சின்ன படம், நீங்கள் எடுத்தாலே பெரிய படம் தான் சார்னு சொன்னது இப்போலாம் இவங்க தான். நாளைக்கு சின்ன படம் தானடா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் எடுத்தாலே அது பெரிய படம் தான் அப்படின்னு சொல்லி என் கூட சப்போர்ட் பண்ண எல்லா என்னோடய மொத்த டீமுக்கும் நன்றி. ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே நன்றி. சதீஷ் பிஆர்ஓ டீம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. வாழை நிச்சயமாக இவங்க அத்தனை பேரோட உண்மை தான் வாழை. இவங்க எல்லாரும் என் மேலே வச்சுக்க பிரியமும் நான் இவங்க மேலே வச்சுக்க பிரியமும் தான் வாழை படத்தோட மையம். அதான் சொல்கிறேன், இந்த மக்களுக்கும் எனக்குமான ஒரு வாழ்க்கை. அதை நான் மட்டும் பிரித்து திருப்பி வெளியே வந்து நான் உங்களுக்கு கற்றுக்கிட்டு திருப்பி அங்கே போய் அதை ஒன்று எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, என் ஊருக்கும் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையோட வலிக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த 2 பசங்க நடிச்சிட்டானுங்கன்னு இருக்குல்ல, எனக்கு பெரிய சந்தோஷம்னா இந்த பக்கம் இருக்கணும் புளியங்குளத்துக்காரன், இந்த பக்கம் இருக்கணும் புளியங்குளத்துக்காரன். இதுக்கு இடையில தான் இன்ட்ரெஸ்ட் நின்று போச்சு. இப்போ ஒரு தமிழ் சினிமா உள்ள இவ்வளோ இயக்குநர்களும் மகத்தான இயக்குநர்களும் பெரிய இயக்குநர்களும் இந்த பக்கமும் நானுக்கே இன்னொரு பக்கம் அவன் பொன்வேல் நிற்கிறான். நாங்கள் 2 பேரும் புளியங்குளத்துக்கு அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்தவங்க 2 பேருமே. எங்கள் 2 பேருக்கு நடுவில் மொத்த இண்டஸ்ட்ரி நின்று பேசிட்டு போனது அந்த மைண்ட் செட் தான் ஓடிட்டே இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வாழையை புரிஞ்சுக்கிட்டதுக்கும் வாழையை நீங்கள் எனக்காக வந்து பேசினதுக்கும் அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாருமே வாழை பார்த்துட்டு நான் பேச வந்திருக்கேன், நான் வீடியோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவ்வளவுமே எனக்கு உதவி பண்ணாங்க. மொத்த இயக்குநர்களுக்கும் மொத்த திரைக்கலைஞர்களுக்கும் மொத்த மீடியாவுக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி.